டியோ 110 ஆமாங்க. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப இல்லை இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, இதையான ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்கூட்டர்னு சொல்லணும்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோட டிசைனுன்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோடு அப்பியரன்ஸோடு வருதுன்றப்ப உங்களுடைய அந்த ஒரு யங்ஸ்டர் அண்ட் காலேஜ் யூஸுக்கு ரியலி இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டராகவே இருக்கும். டிசைன் பொறுத்தளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால அதெல்லாம் உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 110cc ஆஃபர் பண்ணுது. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் உங்களுக்கு லேக் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் வந்து பின்னதான் பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டிக்கும் ஓரளவுக்கு கேப்பபிளாக இருக்குதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வண்டியோட ஃபுட்போர்டும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 18 லிட்டர்ஸ் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வித் எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்போட வருது. அதெல்லாம் உங்களுக்கு சீட்டிங் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு லோயஸ்ட் சீட் ஹைட்டாகவும் நல்ல ஓரளவுக்கு லென்த்து, ரொம்ப லென்த்துன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட லென்த்தாக கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தாச்சுங்கன்னா இதில் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா 7.75 bhp பவரும் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ரிச் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 83 km/h வரைக்கும் ரிச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 48 kmpl வரைக்கும். அப்படின்றப்போ பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு 110cc ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. மைலேஜும் 48ன்றது ஒரு டீசெண்டான லெவல் மைலேஜ் தான். இன்னும் நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஹோண்டாவோட இன்ஜின் நல்ல செம்ம ரிஃபைண்டாக நல்ல ஒரு ரிலேபிளான ஒரு இன்ஜினாகவே இருக்கும் இந்த ஒரு இன்ஜின் பொறுத்தளவு. இதுக்கடுத்து நம்மளுக்கு பண்ணிடுற பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் நம்ம கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 103 kg கிட்ட வரைக்கும் வருதுங்க. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 765 mm. சீட் ஹைட் ஓரளவுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் வருது. ஷார்ட் ரைடாக இருந்தாலும் எட்டும். அதுக்கடுத்து வண்டியோட வெயிட்டு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லோயஸ்ட்டான வெயிட் கொடுத்துருங்க. எல்லாமே இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளிக்கபிளாக இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயம் ஹேண்டிலிங் பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங் ஆகுது. அரௌண்ட் டாப் மாடல் உங்களுக்கு 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோட் ப்ரைஸ். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ